கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2021 ஆண்டு குறிப்பாக செப்டம்பர் மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே ஃபேஸ்புக் வாயிலாக யூடியூப் வாயிலாக பார்த்துக்கொண்டு 4 திருச்சபை மக்களையும் செயலர் பொருளர் கம்பெனி அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு யாருமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்ன நல்ல ஆண்டவரே, 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டில் முகநூல் வாயிலாக யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்சபை மக்களின் ஆண்டவரே செயலர் பொருளர் பிசிடிசி மற்றும் அனைத்து மக்களையும் ஆண்டவர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. இதனாலே பாடுகின்ற பாடலுக்காக வேத வசனத்துக்காக சிறப்பான செய்திக்காக சிறப்பாக எடுக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காய் சமத்துவம் இருக்கும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த காணொளி மூலமாக ஏற்கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிக்காய் ஜெபிக்கும் ஆண்டவரே. பாடல் குழுவுக்காக கீபோர்டிஸ்டுக்காக கோயில் பிள்ளைக்காக ஆடியோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற அருமையான ஐயாவுடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. ஆராதனை ஆரம்பத்தில் முடி மட்டும் தெய்வக்கரம் ஆராத கிருபை எங்களோடு கூட தங்கி தாபரிக்கும் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து கிறிஸ்தபை பாமாலையிலே 9வது பாமாலையை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நம் இன்றவாறே கிறிஸ்து சபை பாமாலையில் 9வது பாமாலை பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கலிகொண்ட பாடலை அனைவரும் சேர்ந்து பாடும்படி கேட்கிறேன். பாடலின் 9வது பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Kumar
காலை மாலை 6ஆம் முறைமையிலே இரண்டாவது 6ஆம் முறையின் பின்பு பக்கம் 1ஆம் பக்கம் நாம் நின்றவாறு நம்முடைய காலை மாலை 6ஆம் முறைமையிலே இரண்டாவது 6ஆம் முறை பின்பற்றும் பக்கம் 1ஆம் பக்கம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவி உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தருடைய நாள், இதில் களி கூர்ந்து மகிழப்படுவோம். சூரியனுதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தர் நாம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரை வெளுவேனும் இருளில்லை. அவர் ஒளியிலே நாம் ஒளிந்து நடந்தால் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது வாய் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் மகிமையுண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவாறே நாம் திரிய கடவுளை நாம் போற்றுவோம். சேனின் கடவுளாய் கர்த்தரின் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வான பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்த குணத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்து பரிசுத்தரிக்கப்பட்டவர் உன்னத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வல்லவரே நீர் பரிசுத்தர், சாபாமுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களின் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதிருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரச்சராக தரும்படி உலகத்தில் அன்பு முதலையை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுவதை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுளே, எல்லா உண்மைக்கும் வளர்த்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் புலிகளை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாவ கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்முடைய பாவத்தை ஆண்டு சமத்திலே அறிவிப்போம். இந்த 2021ஆம் ஆண்டு குறிப்பாக செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்சி மக்களுக்கு ஆண்டவரே, ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பொறாமை, எரிச்சல், வாக்குவாதம், சண்டை, பிரிவினைகள், குடும்பத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவும் என்று சொல்லி நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நமக்கு பாவம் என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்கள் நம்ம சித்துவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து தகப்படத்தில் போய் தகப்பனே, பரத்பூர்வமாகவும் முதல் பார்வையிட பாவம் செய்தேன். இனி இம்முனைவான சொல்லுவதற்கு நான் பார்த்து நல்ல முடி கூலிக்காக ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வேன் என்பேன். கடவுள் ராஜ்ய சமீபத்திற்கு மனதில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனுக்காக பரிதவிக்க முடியாத பிரதானாமல் எல்லாவற்றும் நம் பரிசோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதாசம் இருக்கிறார். ஆக முழங்கால் பிடிட்டுவாறு இரண்டாவது பாவருக்கு ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பக்கம் 7ஆம் பக்கம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நான் அன்பு அயராட்டத்தில் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலுக்கு நீக்கி எங்கள் சுத்திகரியும். எங்கள் குற்றங்கள் விட்டு எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வல்ல மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி கட்டளை வாழ்க்கை சிறுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த கிருபை தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதிங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சி மக்களும் ஆண்டவரே கண்ணோக்கி நீ பாரும் ஆண்டவரே. ஆராதனை ஆரம்பம் முடி மட்டும் எங்களோடு கூட தங்கி தாபரின் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். திருச்சி மக்கள் அமர்முடி அன்பாய் கேட்கொள்கிறேன். இந்நாளுக்கு வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசி கேட்போம்.
முதலாம் வேதப்பட வாசி கேட்போம். ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆன்லைன் மூலியமாக வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேதபதி சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 முடிய. சகரியா 8:12 முதல் 19 முடிய. விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சபியமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயந்தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளுக்கு வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதப்பட வாசி கேட்போம். 2ஆம் திருமறை பாடம் வாசி கேட்போம். 2ஆம் வேத பாடமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் முடிய. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதே. ஆமேன். தேவனையும் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாளுக்கண்டு முறையாக மாறி சங்கீதம் 119வது சங்கீதம் வசனம் 161 முதல் 176 முடி வாசி கேட்போம். நாளுக்கண்டு முறையாக மாறி வாசிக்கின்ற சங்கீதம் 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 161 முதல் 176 முடி வாசி கேட்போம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் இந்த வசனத்திற்கு பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. என் ஆத்மா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். கர்த்தாவே, என் கூப்பிடுதல் சன்னையில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுவனாக்கும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக.
அடியேனை தேடுவீராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமையுண்டாவதாக. ஆமேன். நாம் நின்றவரை 3ஆம் நற்செய்தி வேதப்பட வாசிப்போம். 3ஆம் திருமறை பாடம் வாசிப்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி அவ்வதிகாரம் முடிய. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி அவ்வதிகாரம் முடிய. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம் அனைவரும் நின்றவாறே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நம் அனைவரும் சேர்ந்து செல்வோம். நம்முடைய காலை மாலை ஆரம்பித்து பக்கம் 15 அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கண்மணி துப்பித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மறித்து அடமனப்பட்டு பாதத்திறங்கினார். 3ஆம் நாள் மறுத்தொழுந்து எழுந்தினார். பரமத்தேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலதுபட்சி விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோர் மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பூர்வாக பரிசபையும் பரிசுவான ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரிவிடத்திலும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சி மக்கள் அமர்மொழி அன்பாய் கேட்கிறேன். நம் அமர்ந்தவாறு கிறிஸ்துவ கீர்த்தனையில் 384வது பாடலை பாடினபோது தேவனுடைய வார்த்தைகளை கடைசிடுவோம். எல்லாரும் தெரிந்து பாடல் கிறிஸ்துவ கீர்த்தனை 384வது பாடல் முதல் சரணம், 3வது சரணம், 5வது சரணம் ஆகிய சரணங்களை பாடி நம் தேவனுடைய வார்த்தைகளை கடைசிடுவோம்.
பாடிட பாத்திரமே துங்கவனே சோவின் நாமமரே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சோவின் நாமமரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியோடாய் நடந்தாலும் அழியுத்த நீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் அழியுத்த நீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தோமே அற்புதமே அவன் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் தீர்த்திடம் வந்திடுவான் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வங்கிகள் தீர்த்திடம் வந்திடுவான் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே கொண்டு சேர்ந்திடும் நாள் பிறந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2021 ஆண்டு குறிப்பாக செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிற 4 திருச்ச மக்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக செயலர் பொருளர் பிசி மெம்பர் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்து வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது, சோர்ந்து எங்கதம் அயர்ந்து மேயிலை பார போகுது, தூய கிருபை கோந்து கருமையா, தூய கிருபை கோந்து கருமையா, பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்திரே, பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்திரே, சகல தீமையும் நகலவை தருணளமும் தந்தீரே, சுவாமி உந்த பாதம் பணிகிறே, சுவாமி உந்தன் பாதம் பணிகிறே. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டை முகநூல் வாயிலாக யூடியூப் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களுக்காக ஒரு சமூகத்திலே பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
பகல் முழுதுமாய் ஆண்டவரே எங்களை கனிமணி போல பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே இந்த இரவேளையில் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே அப்பா பிதாவின் சுபிக்க முடியாய் உந்துதலை கொடுத்தீர் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்து நன்றிகளை நாங்கள் எடுக்கும் ஆண்டவரே. உடைய வேதத்தை குறித்து பேசும் பொழுது அடியனை நீ மறைத்து எங்களோடு கூட நீர் ஈடுபட வேண்டுமாய் சுபிக்கிறோம். அடியன் தரை மட்டும் தாழ்த்தி இந்த இரவேளையில் உடைய சமூகத்தில் ஒப்புக்கிறோம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால் கூட நம்முடைய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், மை பீஸ் அண்ட் கிவ் யூ டு சொல்லி ஆங்கில வேதாந்தத்திலே நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு சமாதானம் என்கின்ற வார்த்தையானது எபிரேய மொழியிலே சாலோனுடைய சொல்லக்கூடிய வார்த்தை காணப்படுகின்றது. ஆங்கிலத்திலே பீஸ் என்று சொல்வார்கள். சமாதானத்திற்கு அநேக விதமான அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றது. சைலண்ட் அமைதி என்று சொல்லியும், குட் நல்லது என்று சொல்லியும், ப்ராஸ்பரர் வளமை என்று சொல்லியும், சேஃப் என்று சொல்லி பாதுகாப்பை குறித்தும், இப்படி அநேக விதமான காரியங்கள் சமாதானத்தை குறித்ததான காரியங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே சமுதாயத்திலே சமாதானமற்ற நிலைக்குள்ளாக இன்றைக்கு மக்கள் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலே சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்திலே சமாதானம் இல்லை, திருச்சபைக்குள்ளாய் சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் கூட எப்படி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை தரப்போகிறார், இந்த சமாதானத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒரு சில காரணம் குறித்து நான் பேச ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக சமாதானம் அல்லது அமைதி ஆகிய இரண்டு சொற்கள் பார்க்கும் பொழுது வேதாந்தத்திலே பயன்படுகின்றது. குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலிலே 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அநேக விதமான டெஃபினிஷன் அங்கே சமாதானத்தை குறித்து சில காரியம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் சமாதானம் என்கின்ற வார்த்தையானது உடன்படிக்கையை குறித்து தான் திருமறை நம் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் நடைபெறுகின்ற உடன்படிக்கை, அரசர்களுக்கிடையே காணப்படுகின்ற உடன்படிக்கை, சமாதானத்தை குறித்து உடன்படிக்கையை நாம் திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட திருமணம் நிலையிலே நாம் வரும்பொழுது நிச்சயம் நிலையிலே உடன்படிக்கை செய்கின்றார்கள். கணவன் ஆகப் போகின்ற மகன், மனைவி ஆகப் போகின்ற மகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பெரியவர்கள் முன்னிலையிலே உடன்படிக்கை செய்கின்றார்கள். உடன்படிக்கையுடைய அடையாளம் என்று சொன்னால் இவர்கள் இரு குடும்பத்தாரும் சமாதானமாக இருக்கின்றார்கள், இரு வெவ்வேறு குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் சமாதானமாக இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக இந்த சமாதானத்தை குறித்து திருமறை நம் சிறப்பாக கற்றுக் கொடுக்கின்றது. இரண்டாவதாக அமைதி என்று சொல்லி சமாதானத்தை குறித்து இரண்டாவது சொல்லப்படுகின்றது. அந்த அமைதி என்கின்ற வார்த்தையானது பண்பினை சார்ந்ததாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது துன்புறுகின்ற மேசியாவுடைய வாழ்விலே அங்கே அநேக பண்பினை அங்கே திருமறையின் வாயிலாக சொல்வதை பார்க்க முடிகின்றது. ஏசாயா தீர்க்கனுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நற்செய்தியை ஏசாயா 9:6 முதலாவதாக அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக ஏசாயா தீர்க்கும் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடிகின்றது. இன்றைக்கு அமைதி ஆண்டு அவருடைய பண்புகளை குறித்தெல்லாம் திருமறையில் நீங்கள் பார்க்க முடிகின்றது. இங்கே சமாதானம் இயேசு கிறிஸ்துவினுடைய பண்பாக சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7 வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். சமாதானத்தோடு கூட நீ வாழ வேண்டும், நீதியாக வாழ வேண்டும், வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி அங்கே திருமறை சிறப்பாக கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. சமாதானத்தை இன்றைக்கு பிரித்து பார்க்க முடியாத நிலைக்குள்ளாய் காணப்படுகின்றோம். முதலாவது சமாதானத்தோடு கூட நீங்கள் வாழலாம், சமாதானத்தோடு கூட நீங்கள் போகலாம், சமாதானத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம் சொல்லி சமாதானத்தை நீதி என்று சொல்லியும், வாழ்வு என்று சொல்லியும், வாழ்த்து என்று சொல்லியும், வலிமை என்று சொல்லியும், ஒப்புரவு என்று சொன்ன நிலையிலே சமாதானத்தை முழுமையாக நானும் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் திருமறையின் வாயிலாக சொல்லுவதை பார்க்க முடிகின்றது.
இன்றைக்கு நாம் 3 விதமான சமாதானத்தை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவதாக பார்க்கின்ற சமாதானம் மகிழ்ச்சியை தருகின்றது. முதலாவதாக சமாதானம் மகிழ்ச்சியை தருகின்றது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சீடரிலே இருந்து ஆண்டவர் விடைபெறும் பொழுது சீடர்களை முதலாவதாக ஆண்டவர் அங்கே ஆற்றல் படுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் செய்த நாட்களிலே மண்ணிலே அங்கே கொண்டு வரப்பட்ட திருப்பணியை அங்கே ஆண்டவர் பலியை பெருகும்படியாக ஆண்டு சொல்வதை பார்க்க முடிகின்றது. பலவராஜ்யம் சமீபத்திற்கு மனம் திரும்பல் சொல்லி திருமறையை வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் அநேக மக்கள் மனம் திரும்பாதபடிக்கு பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளை நான் பார்க்கிறோம். திருச்சபை வரலாறு, திருச்சபைக்கு வருகின்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக மக்கள் மனம் திரும்பாதபடிக்கு பலவராஜ்யத்தை குறித்ததான சிந்தனை இல்லாதபடிக்கு இன்றைக்கு மக்கள் கூட்டம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கொரோனா வைரஸ் இந்த வியாதினாலே திருச்சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு புறத்திலே ஆலய வழிபாடு நடக்கப்படவில்லை என்று சொல்லி அநேக மக்கள் அங்கலாய்ப்போடு கூட இன்றைக்கு மக்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சிறப்பான செய்தியின் வாயிலாக சொல்லுவதை பார்க்கும். மார்க்கு நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்திலே நாங்கள் 15 வாசிக்கும். ரோம ஆட்சிக்கு அங்கே ஒத்தூதியவர்களாக அநேக மக்கள் கலக்கத்தோடு கூட காணப்படுவதை திருமறை அழகாக சுட்டி காட்டுகின்றது. ரோம ஆட்சி காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி அநேக மக்கள் வகை தேடினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை சிறப்பாக நேர்த்தியாக துல்லியமாய் செய்கின்ற கடவுளாய் காணப்படுகின்றார். வாசி கேட்ட 1வது திருமறை பயனாக சகரியா தீர்க்க புஸ்தகத்திலே நீர் வாசி பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இறையாட்சியை ஆண்டவர் கருவதாக கொண்ட போராட்டத்திற்கு திருப்பணியை ஆண்டவர் அங்கே துவங்கினார் சொல்லி சகரியா தீர்க்க சொல்வதை பார்க்கிறோம். ஒரு ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அநேக தடைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும், அநேக அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கூட ஆண்டுடைய கரத்திலே முழுமையாக ஒப்படைத்து தன் ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்து சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்து தன் ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அவர் யூத சமயத்திற்கு அடக்குமுறைகளுக்கும் அங்கே ஆண்டவர் ஒரு குற்றமற்ற ஒரு கடவுளாய் காணப்பட்டார். எங்கெல்லாம் குற்றம் காணப்படுகின்றதோ, எங்கெல்லாம் வரி சுமக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் பண மோசடி செய்யப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் சென்று ஆண்டவராய் இயேசு சாட்டை எடுத்து ரோம ராஜ்யத்திலே அடித்தார், துரத்தினார் சொல்லி திருமறையில் வாசிக்கிறோம். எருசலேம் தேவாலயத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அநேக மக்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். புறா விற்கிற மக்கள் காணப்பட்டார்கள், வட்டிக்கு விடுகின்ற மக்கள் காணப்பட்டார்கள், திருச்சபையிலே அநேக குழப்பத்தோடு கூட காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் தன் ஊழியத்தை செய்து வரும் பொழுது இப்படிப்பட்ட மக்களை, ரோம ராஜ்யத்திலே இருந்த மக்களை, ரோமர்கள் அதிகமாக இருக்கின்ற எருசலேம் தேவாலயத்திலே சாட்டை நாளை எடுத்து ஆண்டவர் அடித்து துரத்தினார்னு சொல்லி திருமறை நீங்கள் நானும் வாசிக்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து சீடர்களையும் நம்மையும் ஆண்டவர் அங்கே அழைக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 20-21 வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே அநேக மக்களை ஆயத்தம் செய்கின்ற கடவுளாய் காணப்பட்டார். குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வியாதி இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கின்ற கடவுளாய் காணப்பட்டார். காணாமல் போய் வெள்ளிக்காசை தேடிக்கொண்ட மக்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கின்ற கடவுளாய் காணப்பட்டார். பார்வையற்ற மக்களுக்கு ஆண்டவர் பார்வை அடைய செய்கின்ற ஒரு கடவுளாய் காணப்பட்டார். இப்படி ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே சமாதானத்தை கொடுத்து அங்கு இருக்கிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் அருளுகின்ற ஒரு கடவுளாய் காணப்பட்டார். இன்றைக்கு நிலையிலே நான் பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக மக்கள் ஜாதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் இனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் மதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் கலாச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் பசினாலே பட்டினினாலே அநேக மக்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே, இந்திய தேசத்திலே நீங்கள் நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல தான் மரண செய்தி வரும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எல்லா பதிலும் அங்கே மரணத்தை குறித்து, கொலை குறித்து, கொள்ளையை குறித்து, இப்படி அநேக விதமான காரியங்களை இன்றைக்கு நாம்
பார்க்கின்ற சூழ்நிலைகளாய் தள்ளப்பட்டு கொடுக்கிறோம். காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களிடத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உலகத்திலே கொடுத்து செல்கின்றார். காரணம், சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு நல்ல மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகிறார். முதலாவதாக. இரண்டாவதாக நான் பார்க்கின்ற காரியம், சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆற்றலை தருகின்ற கடவுளாய் காணப்படுகிறார். யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 31 முதல் 33 வசை நாம் வாசிக்கட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் வருகின்றது. அந்த இரண்டும் அடங்கியிருந்த நிலையிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரு பக்கங்களில் எப்படி நாணயத்திற்கு அங்கே இருக்கின்றதோ அதுபோல ஆண்டவர் இரு பக்கங்களிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் நேசிக்கின்றார், இன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களும் எனக்கு நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கூட நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், உலகத்தை நீங்கள் ஜெயிப்பின்னு சொல்லி வேதத்திலே நீங்கள் வாசிக்க முடிகின்றது. இன்னைக்கு உபத்திரம் வாழ்கின்ற மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் உபத்திரங்கள் அதிகமாய் காணப்படுகின்றது, பாடுகள் அதிகமாய் காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் உலகத்தை நாம் ஜெயிப்போம். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மணியும் மாற்றுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே உயிர்த்தெழுதலை குறித்து யூத சமயத்திலே அநேக மக்கள் அங்கே வெற்றிகளை பார்க்கின்ற நிகழ்வுகளாய் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அநேக சீடர்கள் அவர் உடலை தேடிவிட்டு உயிர் தெரிந்து விட்டார் சொல்லி அநேக மக்கள் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார் யூதர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை அங்கே யோவான் மூலமாக, அங்கே மார்த்தாள் மரியாள் அநேக மக்கள் மூலமாக சரீரத்தை எடுத்து அடக்கம் செய்து ஒரு கல்லை அங்கே புரட்டி வைத்து அதற்கு நல்ல சிறப்பான ஒரு காவலாளை அங்கே வைத்து ஆணுடைய சிலர் எந்த விதத்திலும் காணாமல் போகக்கூடாது என்பதற்காக நல்ல பாதுகாப்பை கொடுக்குவதை திருமறையின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. காரணம், இயேசு அந்த உயிர்த்த நாட்களே அங்கே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வதை முதலாவதாக பார்க்க முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூலிலே 21ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். காரணம் சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுத்து மாத்திரமல்ல, நல்ல ஆற்றுதலை ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். ஆகவே இன்றைக்கு திருப்பணியிலே ஈடுபட்டிருக்கிற அருமையான திருச்சபை மக்கள் அநேக ஊழியருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது நம் ஆற்றல் இழக்கும் போது கடவுள் நமக்கு ஆற்றுப்படுத்துகின்ற மட்டுமல்ல, நம்மை ஆண்டவர் ஆற்றல் படுத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு அநேக நேரம் திருச்சபை ஒருவேளை வழிபாடு நடக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அநேக மக்கள் அங்கலாய்ப்புகளாய் தள்ளப்படுகின்றார்கள். இனி எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும், ஆலய வழிபாட்டுக்கு எப்படி செல்லும், அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் இருக்கிற மக்களுக்கு அங்கே ஆண்டவர் ஆற்றல் படுத்துகின்ற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட செயல்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆணுடைய ஊழியத்திற்கு அங்கே கலிலேயா சார்ந்த மக்கள் பேதுரு, அந்திரேயா அநேக மக்கள் அங்கே தேர்வு செய்வதை பார்க்க முடிகின்றது. அங்கே திருக்குறள் ஒன்று சொல்கின்றது, அஞ்சுவது அஞ்சாமை, பேதமை அஞ்சுவது, அஞ்சல் அறிவார் தொழில் சொல்லி திருவள்ளுவர் ஒரு குறளை எழுதியிருக்கிறார். காரணம் சொன்னால் அஞ்சுவது அஞ்சாமை, பேதமையை அஞ்சுவதும், அஞ்சல் அறிவார் தொழில் சொல்லி திருக்குறள் சொல்கின்றார். கலிலேயா நாட்டிலே இருந்து அந்திரேயா, பேதுரு இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தவுடனே தன்னுடைய வலையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்பதாக ஓடி வருவதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் சமாதானத்தின் மூலமாக அங்கே ஆண்டவர் ஆற்றல் தருகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இன்னைக்கு திருச்சபையினுடைய ஆற்றலை குறித்து பார்க்கும் பொழுது இழந்து போன திருச்சபைகளை ஆண்டவர் உயிரிழச் செய்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். தூய ஆவியானவர் திருச்சபைக்குள்ளாக உலாவிக் கொடுக்கின்ற ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் காணப்படுகின்றார். தன்னுடைய ஊழியம் செய்த நாட்களிலே ஆண்டவர் கல்வி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார், மருத்துவ பணிக்கு ஆண்டவர் முக்கியம் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத மக்களுக்கு ஆண்டவர் ஞானத்தின் மூலமாக புதுமை அடைகின்ற ஒரு கடவுளாக எல்லா மக்களுக்கும் நல்ல ஆற்றலை தருகின்ற கடவுளாய் காணப்படுகிறார். கண்மானவில்லை, 2021ஆம் ஆண்டு குறிப்பாக செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சி மக்களாக நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் ஆற்றலை தருகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார்.
அந்த ஆற்றலுக்காக ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தமுள்ள ஒரு ஆண்டவராய் காணப்படுகின்றார். மூன்றாவதாக நான் பார்க்கின்ற காரியம், சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்பிக்கை ஆண்டவர் தருகின்றார். சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். வாசிக்கின்ற யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களில் வாசி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணியிலே அநேக மக்கள் நம்பிக்கை இழந்து வாழுகின்ற ஒரு பிள்ளைகளாக பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே திருமறையின் வாயிலாக சொல்லுகிறார், நம்பிக்கை ஆண்டவர் ஊட்டுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். ஆண்டவர் மீது ஆபிரகாம் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆகவே ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை ஒரு நீதியுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதை பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6 நீங்கள் நான் வாசிக்க முடிகின்றது. நம்பிக்கை அங்கே தனியாக பார்க்க முடியாது. அந்த நம்பிக்கையிலே என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னால், அங்கே முதலாவதாக நீதி இருக்கின்றது, இரண்டாவதாக அன்பு இருக்கின்றது, மூன்றாவதாக அஞ்சாமை இருக்கின்றது, நாலாவதாக இரக்கம் இருக்கின்றது, ஐந்தாவதாக பேரன்பு. இப்படிப்பட்ட நிலையிலே அங்கே நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கின்ற ஒரு மனிதனாய் கிடப்பட்டான். அப்போது லாசரு மரித்து போன நிலை காணப்படுகின்றது. மார்த்தாள் மரியாள் ஒருவேளை ஆண்டவர் இருந்திருந்தால் ஒரு சகோதரர் மரித்து போயிருக்க மாட்டார் சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 4 நாட்கள் புதிதாய் வருகின்றார். அங்கே மார்த்தாள் மரியாள் அழுகின்றார்கள். இயேசு பார்க்கின்றார். லாசரு மரித்து போயிருக்கிற சரீரத்தை பார்த்து ஆண்டவர் ஜெபிக்கிறார். லாசருவே எழுந்து வா என்று சொன்ன உடனே மரித்த லாசரு கட்டப்பட்ட கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டு உயிரோடு கூட வருகிறான். காரணம் சொன்னால், அங்கே இருக்கிற மார்த்தாள் மரியாளுக்கு, அங்கே வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தின் மூலமாக ஆண்டவர் நம்பிக்கை தருகின்ற ஒரு கடவுளாய் காணப்பட்டார். அங்கே தோமாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தோமா சொல்கிறான், ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு சீடனாய் காணப்பட்டான். அப்பொழுது 12 சீசர்களே தோமா மாத்திரம் சொல்கிறார், ஆண்டவர் உடைய விழா எலும்பை நான் தொட்டு பார்க்க வேண்டும், அவர் கையில் அடிக்கப்பட்ட ஆணியை பார்க்க வேண்டும். இப்படி சொல்லி அங்கே தோமா மூட நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு மனிதனை கற்படுகின்றான். யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர், வழியை நான் எப்படி அறிவோம் என்று சொல்வதெல்லாம் திருமறையின் வாயிலாக பார்க்கிறோம். ஆனால் லாசரு உயிர் திறந்த காட்சியை தோமா அவர்களும் பார்க்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த காட்சியை தோமா சொல்லும் பொழுது தோமா தன்னுடைய வாழ்விலே அவநம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக தோமாவுடைய வாழ்க்கை காணப்படுகின்றது. தோமாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அங்கே யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும், உயிர் திறந்த இயேசு தன் சீடர்களுக்கு அங்கே தரிசனமாகின்றார். தோமா அவரோடு கூட இல்லை. சீடர்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்லி தோமாவிடத்திலே சொல்கின்றார்கள். அப்போது தோமா சொல்லினார் அவரிடத்திலே, அவருடைய கையிலே ஆணினால் அடிக்கப்பட்ட தழும்புகளை நான் பார்க்க வேண்டும், என் கையை அவருடைய விழா பகுதியிலே நான் போட வேண்டும் சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக தோமாவுடைய வாழ்க்கையை பார்க்க முடிகின்றது. நாமும் கூட இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்பிக்கை இல்லாதபடிக்கு சமாதானமற்ற நிலைக்குள்ளாக இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய சமூகம், ஒரு சமயம், ஒரு பொருளாதாரம், அரசியல், உளவியல், சுற்றுச்சூழல், இப்படி பாலினம் என்ற நிலையிலே அநேக மக்கள் வன்முறையினாலே அநேக மக்கள் பாதித்து குடும்பத்தை இழந்து சொந்த முதலை இழந்து சமாதானமற்ற நிலைக்குள்ளாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். குறிப்பாக இன்று உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆப்கானிஸ்தானத்திலே தாலிபான் நாட்டிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள் ஒரு புறத்திலே முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு புறத்திலே இராணுவ வீரர்கள் அங்கே தவறான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் சமாதானத்தின் மூலமாக நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு கடவுளாய் காணப்படுகின்றார். இந்த 2021ஆம் ஆண்டிலும் கூட ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் கூட நம்முடைய திருச்சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான தலைப்பு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. முதலாவதாக சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகின்றார். இரண்டாவது சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் ஆற்றலை தருகின்றார். மூன்றாவதாக சமாதானத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். இந்த சமாதானத்தை ஆண்டவர் வாழ்ந்த உலகத்திலே சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்ன ஆண்டவர்
அப்படிப்பட்ட சமாதானத்தை முழுமையாக நீ நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். தேவன் தாமே திருவசனமுக்கு என்று ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். துதியிலே மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, சமாதானம் என்ற தலைப்பின் கீழாக அநேக காரணங்களை குறித்து யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாய் கொடுத்த வாய்ப்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்ற தலைப்பிலே ஆண்டவரே 3 விதமான காரணங்களை குறித்து யோசிக்க சிந்திக்க கொடுத்த வாய்ப்புக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது சமாதானம் மகிழ்ச்சியை தருகின்றது ஆண்டவரே. இரண்டாவது சமாதானம் ஆட்சியை தருகின்றது ஆண்டவரே. மூன்றாவது சமாதான நம்பிக்கையை தருகிறது ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் பலவீனமான பாத்திரமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நோய் நொடிகள் வந்துவிட்டால், உங்களுடைய பணப்பற்றாக்குறை வந்துவிட்டால், உங்களுடைய வேலை இல்லாமை வந்துவிட்டால் நாங்கள் சமாதானத்தை நம்பிக்கையை இழந்து போகின்ற எங்களுக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர். அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்பிக்கையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை நீர் இயேசுவின் நாமத்தில் நீர் கட்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பில் வாசி கேட்போம். அறிவிப்புகள் குறிப்பாக நம்முடைய ஆலை வழிபாடானது முகநூல் வாயிலாக யூடியூப் வாயிலாக ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒளிபரப்படுகின்றது. ஆகவே திருச்சி மக்களாய் நீங்கள் அதை கண்டுகளித்து பயனடையும்படி அன்பாய் கேட்கிறேன். வருகின்ற திங்கட்கிழமை காலை மாலை 7:30 மணிக்கு நம்முடைய CSI இயேசுநாதர் ஆலயம் எலிஸ்பேட்டை ஆலயத்திலே ஆலை வழிபாடு நடைபெறும். அதுபோல செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்முடைய CSI தேவாலயம் பெருந்தலூர் ஆலயத்திலே வழிபாடு நடைபெறும். அதுபோல புதன்கிழமை மாலை 7:30 மணிக்கு CSI தேவாலயம் ஆப்பக்கூட திருச்சபையிலே ஆலை வழிபாடு நடைபெறும். வியாழக்கிழமை அதுபோல 7:30 மணி அளவிலே நம்முடைய ஐயம்பாளையம் CSI தேவாலயத்திலே ஆலை வழிபாடு நடைபெறும். ஆக திருச்சி மக்களாக நீங்கள் திரளாய் வந்து பங்குள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். அரசுடைய உத்தரவுபடியாக நம்முடைய பேராயத்துடைய கடிதம் வரைக்கும் நம்முடைய ஆலை வெளிப்பாடானது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 4 நாட்கள் நடைபெறும். திருச்சி மக்களாய் நீங்கள் உதாரணமாய் பங்குள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். குறிப்பாக 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஆலயத்திலே வீடு சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஆகவே திருச்சி மக்கள் அதற்கும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். தசபா காணிக்கை, பொருத்தன காணிக்கை, ஏல காணிக்கை, சந்தா மற்றும் காணிக்கைகளின் உதாரணமான ஆலை வழிபாட்டிலே நீங்கள் படைத்த ஊழியர்களையும் திருச்சி மக்களை தாங்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். அதற்கடுத்தது சிறப்பான ஒரு அறிவிப்பு வருவரையும் இந்த அறிவிப்பு நாம் பயன்படுத்தலாம். ஆகவே தயவுசெய்து திருச்சி மக்கள் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்லுங்கள். சமூக இடைவெளியை நீங்கள் பின்பற்றும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை எங்களுக்கு உதவி செய்து கொடுக்கிற எங்களுடைய CSI இயேசுநாதர் ஆலய திருச்சபையுடைய செயலர், பொருளர், PCDC மற்றும் ஒயர் மற்றும் கீபோர்டிஸ்ட் மற்றும் கோயில்பிள்ளை அனைவரையும் ஆடியோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதரரையும் திருச்சபையின் சார்பாக நன்றியை வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவரிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். எல்லாரும் தெரிந்த பாடல் 187வது பாடல் தந்தை நின்னை இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். காணிக்கை வைத்திருப்பவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை வழிபாட்டிலே நீங்கள் படைக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் வார வாரம் நடைபெறுகின்ற வழிபாட்டிலே உங்கள் காணிக்கைகளை நீங்கள் முழுமையாக படைக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். எழுதிட்டு கிறிஸ்துவ கீர்த்தனை 387வது பாடலை பாடுவோம். தந்தை நினை இயேசுவே இந்த பாடலை நாம் பாடுவது அன்பளிக்கிறேன். இயேசுவே
துஷ்டத்தோடி சோர்ந்திட்டாலும் ஆஸ்திக்கும் ஆனந்தவாணி அடியேனுமே அமரச் செய்திடும் தந்தேனே இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே ஒன்றுமில்லை நாளையா தூமலந்தே ஒன்றும் செய்ய அளித்தாவி ஆடிந்து ஆடி என்னை நீரப்போ தந்தேனை இயேசுவே இந்த நேரம் மேவுமக்கே. ஜெபம் செய்வோம். திருச்சமக்கள் அமர்வோம். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான 2021 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 4 திருச்சபைக்காக திருச்சி மக்களுக்கு அச்சபிக்கிறோம். செயலர் பொருளர் PCDC மெம்பருக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் அச்சபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் என்ற தலைப்பின் கீழாக முழுவதுமான காரியம் குறித்து யோசிக்க முடியாய் சிந்திக்க முடியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே, கொரோனா வைரஸ் இந்த வியாதி 3வது அலைவை ஆண்டவரே பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, நீங்களை கண்ணோக்கி நீ பாரும் ஆண்டவரே. யாருக்கும் எந்த பலவீனோடு அண்டிக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளிக்குழாய் முடிமர் பாதுகாத்து பராமரிக்க ஜெபிக்கிறோம். உடைய எலிஸ்பேட்டை புரோசேத்திற்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. எலிஸ்பேட்டை பெருநிலையூர் ஆப்புக்குள் ஐயம்பர் திருச்சபைக்கு அச்சபிக்கிறோம். திருச்சி மக்களை ஆண்டவர் நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும் ஆண்டவரே. திருச்சியோட கோயில் பிள்ளைகளுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. கீபோர்டிஸ்டுக்கு அச்சபிக்கிறோம். பாடல் குழுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. ஆடியோ வீடியோ ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. என்னுடைய CSI கோவிட் திருமணத்திற்கு அச்சபிக்கிறோம். பேராயருக்காக, பிற அம்மாவுக்கு சிறுவர் ஊழியர்களுக்காக, வாலிப ஊழியர்களுக்காக, பெண்களுக்கு DBM மிஷினரி ஊழியர்களுக்கு அச்சபிக்கிறோம். எல்லா ஊழியர்கள் வளமையாக பயன்படுத்த அச்சபிக்கும் ஆண்டவரே. திருச்சபையிலே அநேக முதியவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக மக்கள் வியாதியோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக மக்கள் கவலையோடு, கண்ணீரோடு கூட, அழுகையோடு கூட, புலவர்களோடு கூட சமாதானமற்ற நிலைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே ஒரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. இந்திய தேசத்திற்கு ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டுக்காக, பிரதமர் முதலமைச்சருக்காக, MLA MP மினிஸ்டர் கவுன்சிலர் வார்டு மெம்பர்ஸ்க்கு ஜெபிக்கிறோம். அரசு பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, தனியார் பணி செய்கிற ஊருக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு ஜெபிக்கும். வேலையில்லாத பிள்ளைகளுக்காக, திருமகாத பிள்ளைகளுக்காக, குழந்தைபாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக, பஸ் பிரயாணம், ட்ரெயின், ஃப்ளைட், 2 வீலர் 4 வீலர் ஓட்டுநருக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகள் இழந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே இருக்க நோக்கி பார்க்க ஜெபிக்கிறோம். CSA, TLC, ILC, RC திருச்சபைக்கு ஜெபிக்கும் ஆண்டவரே. வருகிற செப்டம்பர் 27ஆம் தேதி ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே தென் திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள் ஆண்டவரே. அந்த நாள் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சியும் ஆண்டவரே பொறுப்புத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கும் ஆண்டவரே. திங்கட்கிழமை நடக்கிற வழிபாட்டுக்காக ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வழிபாட்டுக்காக, புதன்கிழமை வழிபாட்டுக்காக, வியாழக்கிழமை வழிபாட்டுக்காக ஜெபிக்கும் ஆண்டவரே. அநேக மக்கள் ஆண்டவரை கலந்து கொள்ள நீர் உதவி செய்யணும் ஜெபிக்கும் ஆண்டவரே. பாடல் குழுவை ஆண்டவரை அழைத்து வா, நலமுறை பாடி துதித்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கும் ஆண்டவரே. குறிப்பாக நாங்கள் ஒரு குழுவாய் இணைந்து இந்த நாளிலே ஒரு சமுத்திரம் வந்து அப்பா பிதாவின் ஜெபிக்கும்படியாய் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு அச்சபிக்கும். இயேசு அறியாத புறஜாதி மக்களுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரை கண்டுகொள்ள நீர் அருள் தாங்க ஆண்டவரே. குறிப்பாக வட நாடுகளுக்கு அச்சபிக்கும் ஆண்டவரே. மிஷினரி மாதலுக்கு அச்சபிக்கிறோம். கணவனை விட்டு, மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு மிஷினரி ஊழியர் செய்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இருக்க நோக்கி பார்க்க வேண்டுமா அச்சபிக்கும் ஆண்டவரே. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், இதர தேவைகள் கத்தனீர் சந்திக்க வேண்டுமா அச்சபிக்கும் ஆண்டவரே. ஆலய ஆராதனை வழிபாடு துவக்குவது முடியும் மட்டும் எங்களோடு கூட இடைப்பெற்ற ஆண்டவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய திருச்சபையிலும் ஒரு சமூகத்தில் ஒப்பு கூட ஜெபிக்கும். எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் கூட்டு சமாதானம் அனைவரும் மீண்டும் சதாக நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
உடனிப்பாளர்களாக நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 272 முதல் சரணம் 2ஆம் சரணத்தை நிறைவு செய்வோம். அதை எழுதிப்போம். கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 272 பாடல் ராசாதி ராஜனேஸ் எஸ் மகாராஜன் பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சிய விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே. உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னனேசுநாதருக்கு வான்மொழி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள் மன்னனேசுநாதனுக்கு வான்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேஸ் மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாட்சிய விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே. நானா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள் மேலோ நேசநாதருக்கு மெய்மொழி சூட்டுங்கள். நானா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள் மேலோ நேசநாதருக்கு வான்மொழி சூட்டுங்கள். ராஜாதி ராஜனேஸ் மகராஜன் அவர் ராஜ்யம் புவி எங்கு மகா மாட்சிய விளங்க அவர் திருநாமமே விளங்க அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்பாவோ மேகவத்து அல்லேலூயாவே. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலை வழிபாடு துவக்கம் முடியும் மட்டும் எங்களோடு கூட இடைப்படி ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. ஆலை வழிபாட்டு ஆண்டவரை பார்த்த ஜெபித்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தனீர் ஆஸ்வதிக்க ஜெபிக்கிறோம். நீ அப்படிப்பட்ட சமாதானத்தை எங்கள் தாரும். இயேசு முன் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரோடு ஆவியோடு இருப்பாராக. சமாத்தோடு போய் வாருங்கள் கர்த்தரின் நாமத்தினாலே, ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம்.